அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். டிஆர்பி 2025 கல்வி உளவியல் சீரீஸ்ல யூனிட் 2 பார்ட் 4 ஓட வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸையும் நம்ம பிளேலிஸ்டா கொடுத்திருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க இந்த வீடியோஸை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தனியா டிஆர்பி சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட கொடுத்திருக்கோம். அந்த பிளேலிஸ்ட ஜஸ்ட் அப்படியே நீங்க பிளே பண்ணீங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிளே ஆகும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். அதாவது 19/7/2025 சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு நம்ம டெஸ்ட் 1 கண்டக்ட் பண்றதா ஒரு பிளான் போட்டிருக்கோம். யூனிட் 1ல இருக்கக்கூடிய 4 பார்ட்டோட வீடியோவையும் பாருங்க. அந்த வீடியோக்களுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் அந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்கப்படும். சோ அதுக்கான விடை அப்படிங்கிறது நாளை இரவு 9 மணிக்கு உங்களுக்கு யூடியூப் தளத்துல உங்களுக்கு அதுவும் வழங்கப்படும். இது எல்லாமே சேர்த்தாப்புல இருக்கக்கூடிய PDF அப்படிங்கிறது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல பகிரப்படும். அதனால நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இது வரைக்கும் சேராதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நிறைய பேர் சார் எப்படி சேருதுன்னு கேக்குறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா யாருக்கிட்டயாச்சும் கொடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. சோ அந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் அதுல நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு ரிவிஷனுக்காகவும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். சோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் போட போறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பக்கத்திலேயே ஹைப் ஓபன் ஆகும். ஹைப்பையும் கொடுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அவங்களும் இதால பெனிஃபிட் ஆவாங்க. அண்ட் மறக்காம நம்மளுடைய வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லா வீடியோலயும் சொல்றதுதான், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்றனால உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கும். நீங்களும் ஈஸியா படிச்சுக்கலாம் நேரம் இருக்கும்போது. சோ வாங்க இன்னைக்கு யூனிட் 2 பார்ட் 4ல இருக்கக்கூடிய 25 கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாம். பிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற தலைப்புல தான் பாக்குறோம். முதல் கேள்வி, டைட்டில் 9 1972 அமெரிக்காவில் கல்வியில் உள்ள பாகுபாட்டை தடுக்கிறது. அது எந்த அடிப்படையில்? பாலினம் மற்றும் பாலின அடையாளம். டைட்டில் 9 அமெரிக்காவில் கல்வியில் உள்ள பாகுபாட்டை தடுக்கிறது. அது எந்த அடிப்படையில்? பாலினம் மற்றும் பாலின அடையாளம். டைட்டில் 9 1972 in the United States prohibits discrimination in education based on sex and gender. இரண்டாவது கேள்வி, பாலினம் அடிப்படையிலான ஒப்புமையுடன் கூடிய உடற்கல்வி என்ன முயற்சிக்கிறது? அனைத்து பாலினங்களுக்கும் சமமான வாய்ப்புகள், உபகரணங்கள் மற்றும் ஊக்குவிப்பு வழங்க. பாலினம் அடிப்படையிலான ஒப்புமையுடன் கூடிய உடற்கல்வி என்ன முயற்சிக்கிறது? அனைத்து பாலினங்களுக்கும் சமமான வாய்ப்புகள், உபகரணங்கள் மற்றும் ஊக்குவிப்பு வழங்க. Gender inclusive physical education strives to offer equal opportunities, equipment and encouragement to all genders. மூன்றாவது கேள்வி, பள்ளி சுகாதார திட்டங்களில் உடல் நிறை குறியீடு முதன்மையாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? BMI. எடை சம்பந்தமான ஆரோக்கிய பிரச்சனைகளை மதிப்பீடு செய்ய. பள்ளி சுகாதார திட்டங்களில் உடல் நிறை குறியீடு முதன்மையாக எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? எடை சம்பந்தமான ஆரோக்கிய பிரச்சனைகளை மதிப்பீடு செய்ய. The body mass index BMI is primarily used in school health programs to screen for weight related health risks. நான்காவது கேள்வி, உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையின்படி இளையோர் தினசரி செய்ய வேண்டிய உடற்பயிற்சி நேரம். தினசரி 60 நிமிடங்கள் மிதமான அல்லது தீவிர உடற்பயிற்சி. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையின்படி இளையோர் தினசரி செய்ய வேண்டிய உடற்பயிற்சி நேரம் 60 நிமிடம் மிதமான அல்லது தீவிர உடற்பயிற்சி. A key WHO recommendation for adolescent physical activity is at least 60 minutes of moderate to vigorous activity daily. ஐந்தாவது கேள்வி,
பாலின கண்ணோட்டத்தை உள்ளடக்கிய சுகாதார கல்வி பாடத்திட்டங்கள் எதனை முன்னிறுத்துகின்றது? பல்வகை உடல் தோற்றங்கள் மற்றும் ஒரே மாதிரியான கருத்துக்களை விவாதித்தல். பாலின கண்ணோட்டத்தை உள்ளடக்கிய சுகாதார கல்வி பாடத்திட்டங்கள் எதனை முன்னிறுத்துகிறது? பல்வகை உடல் தோற்றங்கள் மற்றும் ஒரே மாதிரியான கருத்துக்களை விவாதித்தல். Inclusive health education curriculum incorporate gender perspective by addressing diverse body images and stereotypes. அடுத்த தலைப்பு advanced and integrative questions. பெஸ்டலோசியின் பொருள் கற்பித்தல் மற்றும் மாண்டிச்சோரியின் கல்வி உபகரணங்கள் இரண்டும் முக்கியமாக எதை வலியுறுத்துவது? அறிவின் தொடக்க புள்ளியாக உணர்வு உணர்தல். பெஸ்டலாஜியின் பொருள் கற்பித்தல் மற்றும் மாண்டிச்சோரியின் கல்வி உபகரணங்கள் இரண்டும் முக்கியமாக வலியுறுத்துவது எது? அறிவின் தொடக்க புள்ளியாக உணர்வு உணர்தல். Pestalozzi's object teaching and Montessori's didactic materials both emphasize sense perception as the starting point of knowledge. அடுத்த கேள்வி, டார்கமையின் கருத்துப்படி இயந்திர ஒற்றுமையிலிருந்து கரிம ஒற்றுமைக்கு மாறும்போது பள்ளிகள் செய்ய வேண்டியது என்ன? சிக்கலான பணிப்பிரிவுகளுக்கான மாணவர்களை சிறப்பு திறன்களில் பயிற்சிவிக்க வேண்டும். டார்கமையின் கருத்துப்படி இயந்திர ஒற்றுமையிலிருந்து கரிம ஒற்றுமைக்கு மாறும்போது பள்ளிகள் செய்ய வேண்டியது சிக்கலான பணிப்பிரிவுகளுக்கான மாணவர்களை சிறப்பு திறன்களில் பயிற்சிவிக்க வேண்டும். According to Durkheim, the shift from mechanical to organic solidarity necessitates schools to train students in specialized skills for complex division of labor. அடுத்த கேள்வி, பாவ்லோ ஃபெரேரியின் கல்வி நோக்கம் பின்வரும் வகுப்பறை நடைமுறைகளில் எதோடு மிகுந்து ஒத்துப்போகிறது? மாணவர்களின் வாழ்க்கை சூழலை சுற்றி உரையாடலுடன் சிக்கலை முன்வைப்பது. பாவ்லோ ஃபெரேரியின் கல்வி நோக்கம் பின்வரும் வகுப்பறை நடைமுறைகளில் எதோடு மிகுந்து ஒத்துப்போகிறது? மாணவர்களின் வாழ்க்கை சூழலை சுற்றி உரையாடலுடன் சிக்கலை முன்வைப்பது. Paulo Ferrari's pedagogy is most consistent with which of the following classroom strategies? Dialogic problem posing around learners' real context. அடுத்த கேள்வி, LPG திறந்த பொருளாதாரம், தனியாராக்கம், உலகமயமாக்கல். இந்த மாற்றங்கள் SDG 4 உடன் எப்போது முரண்படும்? தனியாராக்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட குழுக்களுக்கான சம வாய்ப்பை குறைக்கும் போது. LPG மாற்றங்கள் SDG 4 உடன் எப்போது முரண்படும்? தனியாராக்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட குழுக்களுக்கான சம வாய்ப்பை குறைக்கும் போது. LPG reforms may conflict with SDG 4 when privatization reduces equitable access for marginalized groups. அடுத்த கேள்வி, காந்தியின் தொழில்மயமான நைத்தாளின் தத்துவ ரீதியாக எதோடு தொடர்புடையது? ஜான் டியூவியின் அனுபவ கற்றல். காந்தியின் தொழில்மயமான நைத்தாளின் தத்துவ ரீதியாக எதோடு தொடர்புடையது? ஜான் டியூவியின் அனுபவ கற்றல். Gandhi's craft-centered Naithalim aligns philosophically with John Dewey's experimental learning. அடுத்த கேள்வி, சமூக அடுக்கமைப்பு கோட்பாட்டில் அளிக்கப்பட்ட நிலை என்பது எவ்வாறு பெறப்படும் நிலையை குறிக்கிறது? பிறப்பில் பெறப்பட்டவை. சமூக அடுக்கமைப்பு கோட்பாட்டில் அளிக்கப்பட்ட நிலை என்பது எவ்வாறு பெறப்படும் நிலையை குறிக்கிறது? பிறப்பில் பெறப்பட்டவை. In social stratification theory, ascribed status refers to positions gained at birth. அடுத்த கேள்வி, யதார்த்தவாத கல்வி கோட்பாட்டிற்கேற்ப
எந்த மதிப்பீடு நடைமுறை மிகச் சிறந்ததாகும்? புலனாய்வு செய்யக்கூடிய முடிவுகளை சோதிக்கும் ஆய்வுக்கூட செயல்முறைகள். யதார்த்தவாத கல்வி கோட்பாடுக்கேற்ப எந்த மதிப்பீட்டு நடைமுறை மிகச் சிறந்ததாகும்? புலனாய்வு செய்யக்கூடிய முடிவுகளை சோதிக்கும் ஆய்வுக்கூட செயல்முறைகள். Realist educational aims are best supported by which assessment practice? Laboratory practical testing, empirically verifiable outcomes. அடுத்த கேள்வி, மாண்டிச்சோரியின் உணர்வு திறன் காலங்கள் என்ற கருத்து ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. குழந்தைகள் இயல்பாக ஆர்வம் காட்டும் போது ஏற்ற உபகரணங்களை வழங்க வேண்டும். மாண்டிச்சோரியின் உணர்திறன் காலங்கள் என்ற கருத்து ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது. குழந்தைகள் இயல்பாக ஆர்வம் காட்டும் போது ஏற்ற உபகரணங்களை வழங்க வேண்டும். Montessori's notion of sensitive periods suggests that teachers should provide appropriate materials when children naturally seek them. அடுத்த கேள்வி, ஸ்பென்சரின் கருத்து கல்வி மனிதர்களை முழுமையான வாழ்க்கைக்கு தயார்படுத்த வேண்டும். இது எந்த நவீன முக்கியத்துவத்தை முன்னிறுத்துகிறது? வாழ்க்கை திறன்கள் மற்றும் உயிர் வாழும் திறமை. ஸ்பென்சரின் கருத்து கல்வி மனிதர்களை முழுமையான வாழ்க்கைக்கு தயார்படுத்த வேண்டும். இது எந்த நவீன முக்கியத்துவத்தை முன்னிறுத்துகிறது? வாழ்க்கை திறன்கள் மற்றும் உயிர் வாழும் திறமை. Spencer's view that education should prepare individuals for complete living anticipates modern emphasis on life skills and survival competence. அடுத்து, பள்ளிகளில் மறைமுக பாடத்திட்டம் எப்போது அறியாமலேயே சமூக அடுக்குகளை வலுப்படுத்தக்கூடும்? மாணவர்களை தங்களது திறனை வைத்து ஆரம்பத்திலேயே பிரிக்கும் போது. பள்ளிகளில் மறைமுக பாடத்திட்டம் எப்போது அறியாமலேயே சமூக அடுக்குகளை வலுப்படுத்தக்கூடும்? மாணவர்களை தங்களது திறனை வைத்து ஆரம்பத்திலேயே பிரிக்கும் போது. The hidden curriculum can unintentionally reinforce stratification when schools track students early by perceived ability. அடுத்து, ஜான் டூயியின் கூற்றுப்படி கல்வியில் ஜனநாயகம் நிலைநிறுத்துவதற்கான அடிப்படை என்ன? வகுப்பறைகளில் திறந்த தொடர்பும் கூட்டு ஆராய்ச்சியும். ஜான் டூயியின் கூற்றுப்படி கல்வியில் ஜனநாயகம் நிலைநிறுத்துவதற்கான அடிப்படை என்ன? வகுப்பறைகளில் திறந்த தொடர்பும் கூட்டு ஆராய்ச்சியும். John Dewey argued that democracy in education requires open communication and shared inquiry in classrooms. அடுத்த கேள்வி, ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கல்வி எந்த SDG இலக்கை அதிகம் பிரதிபலிக்கிறது? 4.7 நிலைத்த வளர்ச்சிக்கான கல்வி. ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கல்வி எந்த SDG இலக்கை அதிகம் பிரதிபலிக்கிறது? 4.7 நிலைத்த வளர்ச்சிக்கான கல்வி. Integrated environmental education most closely addresses which SDG target? 4.7 Education for Sustainable Development. அடுத்து, விவேகானந்தரின் தத்துவத்தில் உடற்கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? பலமே வாழ்க்கை, பலவீனமே மரணம். விவேகானந்தரின் தத்துவத்தில் உடற்கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? பலமே வாழ்க்கை, பலவீனமே மரணம். In Vivekananda's philosophy, physical education is valued because strength is life, weakness is death. அடுத்த கேள்வி, தீர்ப்பு இன்றிய பார்வை என்பதை கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்தியது மாணவர்கள் என்ன செய்ய உதவுகிறது? தங்களின் மனப்பாங்கு நிலையை உணர்ந்து சுதந்திரமாக சிந்திக்க. தீர்ப்பு இன்றிய பார்வை என்பதை கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்தியது
மாணவர்கள் என்ன செய்ய உதவுகிறது? தங்களின் மனப்பாங்கு நிலையை உணர்ந்து சுதந்திரமாக சிந்திக்க. Krishnamurthi's emphasis on observing without judging helps students to become aware of conditioning and think freely. Durkheim பயன்படுத்திய அனோமி என்ற சொல் எதை குறிக்கிறது? ஒழுங்குகள் இல்லாத மற்றும் சமூக குழப்ப நிலையை. டர்க்கம் பயன்படுத்திய அனோமி என்ற சொல் எதை குறிக்கிறது? ஒழுக்கங்கள் இல்லாத மற்றும் சமூக குழப்ப நிலையை. The term anomy used by Durkheim describes a state of normlessness and social instability. அடுத்த கேள்வி, வெப்பரின் கருத்துப்படி கல்வியில் அலுவலக நியாயமாக்கல் எதை உருவாக்கலாம்? படைப்பாற்றலை கட்டுப்படுத்தும் இரும்பு சிறை போன்ற விதிமுறைகள். வெப்பரின் கருத்துப்படி கல்வியில் அலுவலக நியாயமாக்கல் எதை உருவாக்கலாம்? படைப்பாற்றலை கட்டுப்படுத்தும் இரும்பு சிறை போன்ற விதிமுறைகள். According to Weber, bureaucratic rationalization in education can lead to iron cage of rules limiting creativity. அடுத்த கேள்வி, பவுலோ ஃபெரேரே எழுத்தறிவு முறை முதலாக எங்கு சோதிக்கப்பட்டது? பிரேசிலின் ஆங்கிகோஸ் பகுதியில் உள்ள மீனவர்களிடம். பவுலோ ஃபெரேரே எழுத்தறிவு முறை முறையாக எங்கு சோதிக்கப்பட்டது? பிரேசிலின் அங்கிகோஸ் பகுதியில் உள்ள மீனவர்களிடம். The Paulo Freire literacy method was first tested among fishermen in Angigos, Brazil. அடுத்த கேள்வி, யுனெஸ்கோவின் நிலைத்த வளர்ச்சி கல்வி ESD கட்டமைப்பில் முழுமையான நிறுவன அணுகுமுறை என்பது என்ன? நிர்வாகம், செயல்பாடுகள், கற்பித்தல் மற்றும் சமூக தொடர்பு என நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை பின்பற்றுவது. யுனெஸ்கோவின் நிலைத்த வளர்ச்சி கல்வி கட்டமைப்பில் முழுமையான நிறுவன அணுகுமுறை என்பது என்ன? நிர்வாகம், செயல்பாடுகள், கற்பித்தல் மற்றும் சமூக தொடர்பு என நிலைத்த வளர்ச்சி இலக்குகளை பின்பற்றுவது. In UNESCO's ESD framework, a whole institution approach means governance, operations, teaching, and community all aligned with sustainability goals. 24வது கேள்வி, கல்வியில் சமூக டார்வினியத்தின் முக்கியமான விமர்சனம் என்ன? சமத்துவமின்மையை இயற்கை தேர்வாக நியாயமாக்குகிறது. கல்வியில் சமூக டார்வினியத்தின் முக்கியமான விமர்சனம் என்ன? சமத்துவமின்மையை இயற்கை தேர்வாக நியாயமாக்குகிறது. A primary critique of social Darwinism in education is that it justifies inequality as natural selection. இறுதி கேள்வி, அமைதி கல்வி காந்திய தத்துவத்துடன் எந்த வகையில் பொருந்துகிறது? அகிம்சையான முரண்பாடுகள் தீர்த்தல் மற்றும் உண்மை தேடுதல். அமைதி கல்வி காந்திய தத்துவத்துடன் எந்த வகையில் பொருந்துகிறது? அகிம்சையான முரண்பாடுகள் தீர்த்தல் மற்றும் உண்மை தேடுதல். Peace education aligns with Gandhian philosophy through its commitment to non-violent conflict resolution and truth seeking. So இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல இருக்கக்கூடிய 25 கேள்விகள். இந்த 25 கேள்விகளும் உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே சமயத்துல நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேள்விகள் ஒவ்வொன்றையும் புரிஞ்சு படிங்க. இருக்கிற மாதிரி மனப்பாடம் செய்யாதீங்க. அந்த கேள்வியில என்ன சொல்ல வராங்க, ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் எதை கொண்டு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கான்செப்ட் என்ன, அவங்களுடைய தியரி என்ன அப்படிங்கறத யோசிச்சு அதன்படி நீங்க படிச்சீங்க அப்படின்னா இது தொடர்பான என்ன கேள்விகள் கேட்டாலும் கண்டிப்பா உங்களால பதில் எழுத முடியும். மறக்காதீங்க ஈவினிங் 6 மணிக்கு நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அந்த டெஸ்டுக்கான கேள்விகள் நம்மளுடைய வாகைச்சுடர் சேனல்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ணுவோம். நீங்க பாருங்க. 9 மணிக்கு அதுக்கான பதில் அப்படிங்கிறது போடப்படும். அதே யூடியூப் சேனல்லயே நம்ம போடுறோம். இன்னும் வாட்ஸ்அப் குழுவுல இணையாதவங்க வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுல கொஸ்டின் பேப்பரை நம்ம போஸ்ட் பண்ண போறோம். மேலும் நம்ம வாகைச்சுடர்ல வீடியோக்களை பார்க்கறதுக்காக நீங்க நம்மளுடைய வாகைச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும், அவங்களுக்கும் யூஸ் ஆகும்.
பர்டிகுலரா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. யூனிட் 3 பார்ட் 1 வீடியோல ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். Until then, bye from வாகிச்சுடர். நன்றி, வணக்கம்.